அதிகாரத்துல 27 முதல் இருக்கிற வசனங்களை நாம் வாசிப்போம். 28 இருந்து தான், ஆனா 27 இருந்தே நாம் வாசிப்போம். 48 வரைக்கும் இருக்கிற வசனங்களை யாரோ ஒருத்தர் சத்தமாய் வாசிப்போம். மைக் வச்சிருங்க, மைக் வச்சு வாசிங்க. லூக்கா 19 அதிகாரம் 27 முதல் 48 வசனங்களை நாம் சத்தமாய் வாசிப்போம். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்கள் எங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமனை எல்லப்பட்ட மலையின் அருகான பெத்பெகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்கள் அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர்குகை ஆக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மை இந்த குருத்தோலை ஞாயிறிலே உலகம் முழுவதும் கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தைக்கு நேராக நம்மை இழுத்துச் செல்கிறவராக இருக்கிறார். இந்த பூமி முழுவதுமாக இன்றைக்கு இந்த பகுதியிலே தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறது. ஆமென். அப்போ ஒரு ஒருமனப்பாட்டின் வல்லமையோடு கூட கர்த்தருடைய மகிமையை நாமும் இன்றைக்கு பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகுதியிலே இயேசு, நான் சற்று முன்பதாக ஆராதனை வேளையிலே சொன்னது போல, எருசலேம் முன்பாக கடந்து வருவதற்கென்று அவர் எரிகோவிலிருந்து புறப்பட்டு வருகையில் சகேயுவை சந்தித்தார். அதுக்கு பிற்பாடு அவனுடைய வீட்டில கொஞ்ச நேரம் இருந்தார். அதற்கு பிற்பாடு அங்கிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு கடந்து சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் பஸ்கா ஆரம்பிக்கப்படுகிறதற்கு 6 நாளைக்கு முன்பாக இயேசு பெத்தானியாவில் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பெத்தானியாவில் யார் வீட்டில் இருந்தார்? லாசருவினுடைய வீட்டிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். லாசருவினுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது 6 நாள் பஸ்கா ஆரம்பிக்கிறதுக்கு 6 நாளுக்கு முன்பாக இயேசு அங்கே அவர்களுடைய வீட்டிலே ஒரு விருந்திலே கலந்து கொண்டார். அங்கே எல்லாரும் கூடியிருந்தார்கள். ஏராளமான பேர் இருந்தார்கள். ஏனென்றால் லாசருவை உயிரோடு எழுப்பினதுக்கு பிற்பாடு அங்கு ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அதற்காக அவர்களும் அந்த இடத்திலே கூடியிருந்தார்கள். ஆனால் அதற்கு பிற்பாடு இயேசு அடுத்த நாள் காலை வேளையில, அதாவது
லாசருவனுடைய வீட்டில விருந்து எடுத்துக்கொண்டு பரிமள தைலத்தினால் மரியாள் அவருடைய சிரசின் மேல் ஊற்றி அந்த இடத்துல ஒரு பெரிய மகிமையான காரியத்தை நிறைவேற்றினதுக்கு பிற்பாடு இயேசு அடுத்த நாள் காலை வேளையில அவர் புறப்படும் பொழுது அவர் சொன்ன காரியம்தான் இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதனுடைய கண்டினியூஷன் இதுக்கு முன்பு இருக்கிற அதிகாரங்களில் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எல்லாம் நீங்கள் குறிப்பிட்ட அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அது குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, அப்படி இயேசு அன்றைக்கு காலை வேளையிலே அங்கே சொல்லுகிறார், எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போக ஆயத்தமாகி அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு சமீபத்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை என்று, அதாவது பெத்தானியாவிலே லாசரு இருந்த இடம் வேற, பெத்தானியா என்ற அந்த முக்கிய பகுதிக்கு வந்து அங்கிருந்து 2.5 கிலோமீட்டர் தூரம் தான் எருசலேம். அது முழுவதுமாக ஒலிவமலை தோட்டம் தான். பெத்தானியாவில் அவர் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து இங்கே வந்து சேரும் வரைக்கும் அன்றைய நாட்களிலே அது ஒலிவ மரம் தோட்டமாகத்தான் இருந்தது. அதனாலதான் ஒலிவ மலை என்று சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்க. அந்த வழியாக இயேசு வந்தார். என குறிப்பாக மலையின் மேல பட்டணங்கள் அந்த நாட்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சமபூமியில் அந்த அளவுக்காக அவ்வளவாக இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த பட்டணத்தையும் அமைத்தது கிடையாது. எல்லாமே மலை போல இருக்கிற பகுதிகளை தான் தெரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருந்தபடினாலே சாதாரணமான இடத்துல இருந்தால் மற்ற இடத்துல இருக்கிற எதிரிகளை கண்டுபிடிக்க முடியாது என்பதற்காக மலைப்பாங்கான இடத்தை போலதான் இருக்கிற எல்லா இடமும் அவர்களுக்கு முக்கிய பகுதியாக காணப்பட்டது. ஏனென்றால் அங்கிருந்து பார்த்தால் எல்லா எல்லைகளுமே தெரிகிற அளவாக தான் ஏறக்குறைய எல்லா நகரமும் அமைக்கப்பட்டிருந்தது. அது இயேசுவும் அங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது இயேசு அங்கே வருகிறார் என்று தெரிந்தாலே அந்த பட்டணம் முழுவதும் தெரியும். ஏனென்றால் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறது மலை அந்த மாதிரி. ஆனால் மலை நின்றால் ஏறக்குறைய அந்த எருசலேம் பகுதி அத்தனையும் ஒரு இடத்துல ஒரு காரியம் ஒரு கூட்டம் நின்றாலே கட்டாயமாய் தெரியும். ஆமென், அல்லேலூயா. அதனால இந்த ஒலிவமலை பகுதியை அவர் எடுத்துக்கொண்டு ஒருவேளை கீழே பகுதிகளில் வந்திருந்தால் தெரிந்திருக்கான ஒலிவமலை மலையினுடைய முக்கிய பகுதிகளில் இருந்து அவர் இறங்கி வந்ததுனால அநேகமாக எருசலேம் முழுவதுமாய் இவரை பார்க்கிறதுக்கு உண்டான நேரடி காட்சி இருக்கிறது போல ஒரு நல்ல அமைப்புல தான் அன்றைக்கு இயேசு தெரிந்து கொண்டு அந்த இடத்துல வர ஆயத்தமான. அப்போ சீஷர்கள் 2 பேரை ஆயத்தப்படுத்தி என்ன சொன்னார்? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமங்களுக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் பொழுது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலமும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் அப்படியே போனார். நல்ல கவனி, 2 பேரை அனுப்புறோம். நம்ம சர்ச்ல இருந்து ஒரு 2 பேரை அனுப்பி பக்கத்து ரோட்ல இருக்கிற கண்ணுக்குட்டிய அவிழ்த்து கொண்டு வான்னு சொன்ன உடனே இங்க இருக்கிற 2 பேர் போய் அவிழ்த்துருவாங்களா? சொல்லுங்களேன். ஐயா, நாங்க நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நீங்க போய் அவனை கேட்டுட்டு அதனுடைய கண்ணுக்குட்டியினுடைய ஓனர் யாருன்னு கேட்டுட்டு அவிழ்த்துட்டு வர சொன்னா அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு அவர்தான் பரவாயில்ல. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? நீங்க போய் ஒருவனும் ஒரு காலம் ஏறி இருக்காத கழுதைக்குட்டியை பாப்பீங்க, அந்த கழுதைக்குட்டிய அவுத்துடுவாங்க. அவுக்கும் போது யாராச்சும் கேட்டா ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர்னா போதகர் என்ற அர்த்தம் அங்க அவங்க சொன்னது. அப்ப போதகருக்கு தேவை அல்லது என்னுடைய தலைவருக்கு தேவை என்று வைத்துக் கொள்ள. நாங்க போய் பக்கத்து ரோட்ல இருக்கிற கண்ணுக்குட்டியை அவுத்தோம், என்ன நடக்கும்? அவங்க நம்மள பிரிச்சு படல் எடுத்துருவாங்க இல்லையா? கட்டி வச்சிருவாங்க அந்த கண்ணுக்குட்டிக்கு பதிலா. நல்ல கவனிங்க, இயேசு கேள்வி கேட்காம போகிறவனை தான் அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. திருப்பி ஆண்டவரே நீ சொல்றது நல்லா இருக்கான்னு கேட்க கூடாது. ஏன்னா இயேசு சொன்னால் சொன்னதுதான். ஏன்னா பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. அவர் எல்லாத்தையும் ஆராய்ச்சி வச்சிருக்கார்.
அவர் அங்க இருக்கிற கழுதைக்கும் டைரக்ஷன் கொடுத்திருப்பார், கழுதைய பார்த்துக்கிற வச்சிருக்கிற அந்த ஆளுக்கும் டைரக்ஷன் கொடுத்திருக்கிறார். எல்லாமே ஒரு டைரக்ஷன்ல வச்சிருக்கிறார். அதனால அவர் சொன்னார் செய்ய வேண்டியது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு 2 பேர் அனுப்புனாங்க. அந்த 2 பேருக்கு பார்த்துட்டு இந்த 10 சீஷர்கள், ஏங்க எங்களை எல்லாம் பார்த்தா சீஷனா தெரியலையா? நாங்க போய் கழுதையை அவுத்துட்டு வர மாட்டோமா? அந்த கழுதை என்ன பெரிய கழுதையா? அதை அவுக்கிறதுக்கு இவங்க 2 பேர் தான் போகணுமா? இவங்க என்ன பெரிய கழுதைக்கு லாயர் படிச்சுட்டு வந்திருக்காங்க, இல்லை டாக்டரேட் படிச்சுட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கிற ஆளுங்க யாருமே இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாம் இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த பாஸ்டருக்கு அந்த 2 பேர்த்த தான் கண்ணு தெரியுமா? இந்த பாஸ்டர் அந்த 2 பேர் தான் எப்பவுமே சொல்லுவாரா? அல்லது இவங்களை தான் இந்த காரியத்துக்கு அனுப்புவாரா? நாங்கெல்லாம் பார்த்த ஊழியர் மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லாம இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் இங்கே இந்த காரியத்தை காண்பிக்கிறார். ஆமென். நம்முடைய குடும்பத்தில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு மட்டும் அற்புதம் செய்கிறார், அந்த வீட்டுக்கு மட்டும் அற்புதம் செய்கிறார், அவங்களுக்கு மட்டும் எல்லாமே நடக்குது, எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இந்த கழுதை மூலமா நம்ம காமிக்கிறது என்னன்னா, நீங்க அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு இருக்கு, அவங்கள வச்சுதான் அது செய்வாரா, இவங்களை வச்சுதான் அது செய்வாராங்கிறத விட, யார் எதற்காய் அழைக்கப்படுகிறார்களோ அவர்களை அதற்கென்று அழைக்கிறார். அவர்கள் கேள்வி கேட்கல, அவர்கள் தேவ சமூகத்துல காத்திருக்கிறார்கள், அல்லது தேவன் சொல்லுகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார்கள், சொன்னபடி போக ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு செய்கிறார். ஆமென். நல்ல கவனிங்க. இப்படி இருக்க இந்த 2 பேர் போகிறாங்க. போகிற போதே அதே அடையாளத்தோடு ஒருவனும் ஏறிராத கழுதை. அல்லேலூயா. அவங்க கிட்ட போய் கழுத நீ உன் மேல யாராச்சும் ஏறி இருக்காங்களா அப்படின்னு கேட்கவா முடியும்? எப்படிங்க தெரியும் ஒருவனும் ஏறிடாத கழுதைன்னா? அந்த கழுதை நிக்கவே நிக்காது தொட்டா. ஆமென். தொட்டா எங்கேயாச்சும் ஓடும். ஏன்னா அது மேல ஏறி இருந்தா தானே அதுக்கு பழக்கம் இருக்கும். அது பழக்கம் இல்லைன்னு என்ன ஆகும்? ஓட ஆரம்பிக்கும். இவனுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அல்லேலூயா. அதனால இயேசு இந்த சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்குற, ஒருவனும் ஏறி இருக்கிற கழுதைன்னா கூப்பிட்டவன வந்துடும். அது பேர பொதிய போடுவாங்க, அது பேர வெயிட்டை போட்டுருவாங்க, மூட்டையை போட்டுருவாங்க, அது பாட்டுக்கு இழுத்துட்டு போகணும்னா அது தெரியும். அந்த மூட்டை போடுவாங்க, வெயிட் போடுவாங்க, அந்த வெயிட் லோடு எவ்வளவு இருக்கு எல்லாமே தெரியும். நல்லா கவனிங்க. அப்போ இதுக்கு ஒன்றும் தெரியலன்னா நிக்காது. அந்த மாதிரி அது அங்கேயும் இங்கேயும் ரவுண்ட் அடிக்க, தொட்டாலே 8 நாள் உதவுற மாதிரி தான் இருக்கும். என்ன அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிற கழுதைய இந்த சீஷர்கள் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமே. ஒருவனும் ஒரு கல் அதை கழட்டுறதுக்குள்ளேயே ஆள் வந்தாச்சு. யாரையா நீ எடுக்கிறேன்னா, அங்க பாருங்க, கர்த்தருடைய ஆவியார் எல்லாம் தேவ சித்தத்தின்படி அது ஆண்டவருக்கு தேவை என்று சொன்ன உடனே மற்ற பகுதியில சொல்லப்படுகிறது, கழுதையோடு கழுதை குட்டியையும் சேர்த்து அனுப்பி வைத்தான் என்று சொல்லி. ஆமே. 2யுமே அனுப்பி வைப்பான். யாராச்சும் இங்க அனுப்பி வைப்பாங்க? அப்படிப்பட்ட நல்ல உள்ள யாராச்சும் இருக்கா? இல்ல. ஆனா அந்த இடத்துல நல்ல கவனிங்க, அவங்களுக்கு வருமானமே அதுலதான். சில யூதர்கள் அந்த கழுதை வைத்துத்தான் வருமானத்தையே பெற்றுக்கொண்டாங்க. ஏன்னா ஒரு வீட்டுல ஏராளமான கழுதை வச்சிருக்க முடியாது. அவங்க ஒரு கழுதை 2 கழுதை வைக்கிறதே, நம்ம குடும்பத்துல இருக்கிற மாதிரி ஒரு கழுதை 2 கழுதை இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதை மேய்க்கிறதே பெரிய பாடா இருக்கிறது. ஆனா நிறைய பேர் வச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு வருமானம். அதுல இது வேற ஒன்றுமே ஏத்தாம இது வரைக்கும் வைத்திருக்கிற, அதுவும் குட்டியும் இருக்கு தாயும் இருக்கு, 2யுமே வைத்திருக்கான். அப்படின்னா ஒருவேளை அவன் ஏராளமாய் வைத்திருக்க கூடும். அதனாலதான் அவன் இதை உபயோகப்படுத்தாமல் வைத்திருக்கலாம். இந்த சூழ்நிலையில ஆண்டவருக்கு தேவை என்று சொன்னான். அவர் கிளியரா சொன்னார, எப்படி சொன்னார் என்னன்னு தெரியாது. ஆனா உடனே அவளை அவிழ்த்து விட வேண்டும் என்று. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பஸ்காவின் நாட்களிலே சுத்திகரிப்புக்காக எருசலேமை நோக்கி எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க. நீங்க காண்பித்திருக்கிறதான பிக்சர் எதுக்கு நான் அதை போட்டேன்னு சொன்னா, ஏராளமான பேர் படிக்கட்டுல ஏறுற மாதிரி, ஒரு ராம்ப்ல ஏறுற மாதிரி போயிட்டே இருக்காங்க. இவங்கெல்லாம் இயேசு கூட வந்த கூட்டம் கிடையாது. அவர்கள் எல்லாம் எருசலேம்ல சுத்திகரிப்புக்காக வருகிற கூட்டம். இயேசுவினோடு வருகிறவர்கள் குருத்தோலை. அதனாலதான் நீங்க பார்க்கட்டும் அதை வைத்தேன். அதுல டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய சில சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா ஒரு கூட்டம் எருசலேம்ல போய்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தரிசிக்கும்படிக்கு, அவர்கள் தேவ ஆலயத்துக்கு போக, தங்களை சுத்திகரிப்புக்கு ஆயத்தப்படுத்த. ஏன்னா இனி 6 நாள் தான் இருக்கிறது. அதற்கான ஆயத்தங்களில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல இயேசுவினுடைய ஒரு கூட்டம் குருத்தோலையோடு கூட போய் கொண்டிருக்கிறது. ஆமென். நல்ல கவனிங்க. தேவனுடைய ஆவியானவர் காண்கிறார். இப்படி ஒரு கூட்டம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த இடத்துல அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் எந்த ஒரு கேள்வி கேட்காமல் அவன் விட்டு கொடுக்கிறான்.
இது ஏனென்றால் வேதம் சொல்லப்பட்ட சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எல்லாமே அங்கு ஆகிறது. வாசிங்க சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். வாசிங்க 10:11. எப்ராயிம் நின்று ரதங்களையும் எருசலேம் நின்று குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தம் செல்லும். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். போதும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இங்கு காண்பிக்கிற காரியம், சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். சீயோன் குமாரத்தினா என்ன அர்த்தம்? சபையை குறிக்கிறது. சீயோன் சபையை குறிக்கிறது, தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறது. அப்ப சீயோன் குமாரத்திய சபையே அல்லது ஆலயமே, தேவ ஆலயமே, அதுதான் எருசலேமின் ஆலயமே, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, ஏன்னா இதோ உன் ராஜா இப்பொழுது உன்னிடத்தில் வருகிறார். அந்த ஆலயத்துக்குள், அந்த ஆலயத்துக்கு ஏற்றபடி அவர் உன்னிடத்தில் வருகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். ஆமென். எபிராயிம் என்று ரதங்களையும் எருசலேம் என்று குதிரைகளையும் அற்று போக பண்ணுகிறார். அது வரைக்கும் இருக்கிற இந்த ரதங்களும் குதிரைகளும் எழுப்பிக் கொண்டிருக்கிறது எபிராயிம் தேசம் என்று சொல்லப்படுகிற யூதேயா முழுவதுமாக, அல்லது எருசலேம் குடிகளாக, அங்கிருக்கிற ரோமனுடைய எல்லா ஆட்சிகளையும் குறிக்கக்கூடிய இந்த எபிராயினுடைய பட்டணத்தினுடைய அடையாளங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், எல்லா ரதங்களும் எருசலேமின் குதிரைகளும் அற்று போக பண்ணுவேன். ஆமென். யுத்த வில்லும் இல்லாமல் போகும். ஏன்னா இந்த ராஜா யுத்தம் செய்து அதை பிடிக்க மாட்டார். யுத்தம் செய்து ஆலயத்தை அவருக்கென்று எடுத்துக்கொள்ள மாட்டார். அவருடைய காரியம் சாந்தமாய் சமாதானமாய், அவர் எல்லாவற்றுக்கும் மேலாய் அதற்குள்ளே நுழைய போகிறார். வேதம் சொல்கிறது, யுத்த வீலும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். ஆமென். அவர் இப்படித்தான் வரப்போகிறார். அந்த வருகிறதான அடையாளத்தை சகரியாவில் சொல்லப்பட்டது போல அவர் செய்ய போகிறார் என்பதை காண்பிக்கும்படிக்கு பெத்தானியாவுக்கு அருகே அவர் செய்கிற இந்த காரியம் மிக முக்கியமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எனது தேவ சித்தத்தின் அடிப்படையில தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறும்படி, ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த காரியம் நிறைவேறும்படி அங்கு கிரியை செய்யும் பொழுது ஒருவனும் பேச முடியாது. ஆமென். ஏன்னா இது தீர்க்க தரிசனம். இது கர்த்தருடைய ஆவியானவர் பேசின வார்த்தை, கர்த்தர் சொன்ன முக்கிய காரியம். அதுல எப்பொழுதும் இயேசு அந்த மகிமை எடுத்துக் கொள்ளுகிறவர் அல்ல. இயேசுவை மகிமைப்படுத்த ஜனங்கள் வந்தாங்க. எப்போ முதலாக வந்தாங்க? இயேசுவை எப்ப முதலாக ஜனங்க மகிமைப்படுத்த வந்தாங்க? இயேசு அப்பத்தை ஆசீர்வதித்து 5 அப்பத்தையும் 2 மீனி 5000 பேருக்கு கொடுத்த உடனே இயேசுவை மகிமைப்படுத்தி இவர்தான் ராஜா என்று அப்பதான் அங்கீகரித்தாங்க. அதுதான் முதல் முறையாய் ஜனங்கள் ராஜா என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு அந்த நேரத்தில் ராஜா நான் இல்ல, நான் ராஜாவாக போகிற நாள் ஒன்று உண்டு, அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. எங்கே இவர்கள் ராஜாவாக்க துடிக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கண்களில் படாமல் மறைந்து போனார். ஆமென். அவர் மற்ற ஜனங்கள் ராஜாவாக்கும் பொழுது அவர் ராஜாவாக வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஏன்னா இது பிதாவினுடைய முத்திரை, பிதா வைத்திருக்கிற முத்திரை. இவர் எப்பொழுது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் இல்ல, அதனுடைய நேரம் வரும் பொழுது அவர் முத்திரை போட்டதை காண்பிக்க. அவர் முத்திரை போடாமல் ராஜா என்று இவர் சொல்ல முடியாது.
ஏனென்றால் மற்றொரு பகுதியில் அவர் சொல்லுகிறார், என்னை நீங்கள் ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? என்னை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை நீங்கள் அடையாளம் கண்டு இப்படி என்னை அப்பம் கொடுக்கிறதுனால் என்னை பின்னாடி சுத்திட்டு இருக்கிறீங்க, அது கிடையாது. என்றென்றைக்கும் இல்லாத அழிவில்லாத அப்பத்தை கொடுக்கிறவர், அவருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி அந்த ஜீவ அப்பம் நான் தான். என்னை நீங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கு நீங்கள் நான் சொல்லுகிறத முதல் கேளுங்கள். வெறும் போதகராக என்னை பார்க்காதே. ஆமென். போதகராக பார்த்தாங்க, தீர்க்கதரிசியாய் பார்த்தாங்க. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அவர் அங்கீகரிக்க அவர் வேண்டாம் என்று நினைத்தார். ஏன்னா அவர் தீர்க்கதரிசியாக போதகராக வரல, அவர்தான் ராஜாவாக வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சகரியாவில் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறணும்னா இந்த ஜனங்கள் ராஜாவாக்கும் பொழுது ராஜாவாக கூடாது. அவர் ராஜா என்று சொல்லுகிறதுக்கு ஏதோ அப்பம் கொடுத்ததுனால ராஜா அல்ல. அவர் செய்ய போகிற காரியம் ராஜா என்று சொன்னால் அவர் ராஜ்யத்தினுடைய முக்கிய பகுதியை எடுக்கணும். அவர் இங்க இருக்கிற ஜனங்க மத்தியில ஒரு சேர போட்டுட்டு உட்கார்ந்துட்டு நான் தான் ராஜா, நானே மந்திரின்னு சொல்றது அது முக்கியம் அல்ல. அவர் ராஜாவுனா அவர் தேவாலயத்துக்குள் அவர் இருக்கிறது தான் அவர் ராஜா என்று கருதுகிறார். தேவாலயத்துக்குள் இருக்கிற பகுதியை அவர் சுதந்திரிக்கிறது தான். அல்லது பிதாவினுடைய சமூகத்தில் அவர் ஒன்றான மெய் தேவனாகிய அவருடைய சமூகத்தில் வந்தவர், அவர்தான் குமாரன் என்று சொல்லப்படுகிற அந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் சீயோனுக்குள் போகிறது, அதுதான் முக்கியம். ஆமென். அதனாலதான் இந்த ஒரு நாள் அவர் எடுத்துக்கொண்டு அவர் அந்த ராஜ்யத்துக்கு எல்லா நாளும் மகிமையை தேடல. தேவன் தனக்கு நியமித்திருக்கிற ஒரு நாள் வந்த பொழுதோ அந்த மகிமையை அவர் எடுத்துக்கொள்ளல, அந்த மகிமையை அவர் அங்கீகரித்தார். ஏன்னா அன்றைக்கு ஜனங்கள் கொடுத்த அந்த ஆர்ப்பரிப்பும் துதியும் அவர் அன்றைக்கு அங்கீகரித்தார். ஆமென். அதுதான் சொல்லப்படுகிறது. ஏன்னா மற்றவர்கள் அவர்களை பார்த்து சொன்னாங்க, நீர் உம்முடைய சீஷரை அதட்டும். ஆமென். பரிசேயர்கள் சொன்னாங்க, உடைய சீஷரை அதட்டும். தேவன் ஒருவருக்கே அன்றி யாருக்கும் மகிமை செலுத்தக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது உம்முடைய சீஷர்கள் இங்கு ஆர்ப்பரிக்கிறார்கள். கர்த்தரால் ஸ்தோத்தரிக்கப்பட்டவரே நீ வாரும் என்று சொல்லி ஓசன்னா உன்னதத்தில் வந்தவருக்கு துதி என்று சொல்லுகிறது. இது மோசமான காரியம் என்று சொல்லி சொல்லும் பொழுது அன்றைக்குத்தான் அவர் சொல்லுகிறார், இவர்கள் பேசாமல் இருந்தால் கல் பேசும், அவர்கள் பேசட்டும், பேசாமல் இருந்தார். ஆமென். அது வரைக்கும் துதிய கனத்த மகிமையை ஏற்றுக்கொள்ள அவர் அன்றைக்கு ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அன்றைக்கு தான் பிதா அவருக்கு குறித்த நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கருமையான தேவஜனம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக சொல்லுகிறார். அப்ப தேவன் சொல்லுகிறார், நான் இங்கே ஆர்ப்பரிப்போடு உன்னிடத்துல போராடி ஒரு ரதத்தை குதிரை வீரர்களை வைத்து நான் இந்த சீயோனை பிடிக்கவில்லை. இப்பொழுது நான் சொன்னபடி சாந்த குணமுள்ளவராக நான் கழுதை மேல் கழுதை குட்டின் மேலும் நான் உள்ளே வருகிறேன். அந்த ஆலயத்தை நான் இப்பொழுது பிடிக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் என்னுடைய அன்பினால் என் வல்லமையினால் என்னுடைய இந்த ஊர் இந்த ஜனங்கள் எல்லாருக்காக நான் கொடுக்க போகிற என்னுடைய ரத்தத்தினால் இந்த சபையை நான் மீட்டுக் கொள்ள போகிறேன். எருசலேமை மீட்டுக் கொள்ள போகிறேன். அதுக்கு தான் நான் வரேன். ஆமென். அல்லேலூயா. அதுதான் அங்கீகரிக்கும்படிக்கு அவர் சொன்னார். நல்லா கவனிச்சு பாருங்க. கழுதை வந்துருச்சு, கழுதை குட்டி வந்தாச்சு. உடனே இயேசு ஏறிக்காரன ஒருவனும் ஒரு காலமும் ஏறாத கழுதை எப்படி இருக்கும்னு அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு தெரியும். ஏன்னா நமக்குத்தான் கழுதையை பத்தி தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாத்துக்கும் தெரியும், கழுதை வளர்த்துறவங்களுக்கு தெரியும். ஆமீன். ஒருவனும் ஒரு காலம் ஏறி இருக்காத கழுதைன்னா எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியும். கருமையான நல்ல கவனிங்க. அந்த இடத்துல அவர் ஏற்றப்பட்டார், அதுல அமர்த்தப்பட்டார். ஆனா அந்த கழுதை ஒன்றும் செய்யவில்லை. அவர் ஏறின பொழுதோ ஒன்றுமே செய்யவில்லை, அமைதியா இருக்கிறது. ஏன்னா அவர் அந்த கழுதையும் ஆளுகை செய்கிறார். ஏன்னா எல்லாம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் நிற்கிறதுனால அதற்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. கர்த்தர் அந்த கழுதையும் பயன்படுத்துகிறார். ஆமென். யாருமே இதுவரைக்கும் ஏறாதது தான். ஆனா என்னைக்கு இயேசுவுக்கு கொடுத்துச்சோ அன்னைக்கு அது பயன்பட ஆரம்பிக்குது. அதை புஸ்தகத்துல இடம் பிடிக்க ஆரம்பிக்கிறது, வரலாறு பதிப்பிக்க ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல, நீங்களும் நானும் ஒருவனும் ஒரு காலம் சத்துருடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் அகப்பட்டிருக்கிற எல்லாவற்றிலும் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு என்று நம்மை அர்ப்பணிக்க ஆயத்தமானோமானால் வேதம் சொல்கிறது, நாம் ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிற அந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், அதுக்கு உரிய கணம் வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா,
நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப கூடி இருக்கிறதான ஏராளமான ஜனங்கள் இருக்காங்க. ஏன்னா இவருடைய அற்புதத்தை பெற்று ஏன் பெத்தானியாவில இருந்து ஒரு ப்ரொசஷன் ஆரம்பிச்சா? ஏன் வேற எங்க இருந்தாச்சும் ஆரம்பிச்சிருக்கலாமே? வேற எங்கிருந்து ஆரம்பிச்சிருந்தாலும் இந்த மகிமை வந்திருக்கா? ஏன்னா இந்த இடத்துல தான் லாசரு உயிரோடு கூட எழுப்பினார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட சொல்லப்பட்டிருந்தால் ஒரு 10 நாள் 15 நாள் தான் மேக்சிமம் இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் மற்ற பகுதிகளில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவருக்கு பகை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. அதுல லாசரு உயிரோடு எழுப்பின உடனே லாசருவையும் கொல்ல துடித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன்னா லாசருவை எழுப்பினா லாசரும் இவன் மூலமா இந்த இடத்துல ஜனங்கள் மகிமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. லாசருவும் குடும்பத்தினரும் மற்றவர்களும் இயேசுவை இந்த இடத்துல பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு லாசருவையும் கொலை செய்ய வகை தேடினான் என்று மற்ற பகுதிகளில் யோவான் 12 என்று நினைக்கிறேன். அதுல நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும், அவனையும் கொலை செய்ய துடித்தார். அப்போ அதுக்கு பிற்பாடுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. எனக்கு தெரியும், அப்போ கர்த்தருக்கு அந்த இடத்துல தெரியும். ஏன்னா நேரடியாக ஜனங்கள் பார்த்தாங்க லாசரு எழுப்பப்பட. அதனால் கர்த்தர் அந்த இடத்துல, ஆண்டவரே நீர் இவர்களை விசுவாசிக்க இப்பொழுது நீ செய்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று அங்க முக்கியமான ஜெபம் வைத்தார். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஜெபிக்காம இயேசு ஜெபித்த ஒரு முக்கியமான இடம் சொன்னா அந்த இடம் தான் இருக்கு. ஏன்னா இங்கேதான் என்னை இந்த தேசத்துல அல்லது இந்த பூமி முழுவதும் ராஜாவாகும்படி அல்லது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் தேவகுமாரன் என்று உண்மையாய் அறிக்கை பண்ணும்படிக்கு ஒரு தீ பற்றி எழும்ப போகிறது என்பதை அவர் அந்த இடத்துல வைத்தபடினாலதான் அந்த இடத்துல முக்கியமா கருதி அந்த ஜெபத்தை ஏறெடுத்து அற்புதம் செய்கிறார். ஆமென். அங்க இருக்கிற ஜனங்க நேரடியா பார்த்தாங்க அவர் உயிரோடு கூட எழுப்பினார். ஏன்னா மற்றவர்கள் பார்த்து, பரிசேயர்கள் பார்த்து கேட்கும் பொழுது சொன்னா இவர் லாசருவை உயிரோடு எழுப்பின அந்த தீர்க்கதரிசி தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். எருசலேம் முழுசு சொல்லப்பட்டது என்ன? லாசருவை உயிரோடு எழுப்பின அந்த தீர்க்கதரிசி. அதுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க. ஏன்னா யோவான் 12 சொல்லப்பட்டிருக்கிறார், லாசருவை உயிரோடு எழுப்பினவர் தான் வந்து கொண்டிருக்கிறார். யார் கேட்டாலும் அதான் சொன்னாங்க, லாசருவை உயிரோடு எழுப்பினவர் தான் வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ரெகக்னிஷன் கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினாலே அவர் அந்த ஜனத்தின் மத்தியிலே புறப்பட்டு இந்த எருசலேமுக்குள் வருகிறார். ஆமென். அப்ப ஏராளமான பேர் அவரோடு கூட இருக்கிறாங்க. இந்த ஏராளமான பேர் பஸ்காவின் நாட்களிலே எப்பொழுதும் எருசலேமுக்குள் போகிறது வழக்கம். அதுல இன்னைக்கு நம்ம வாசித்த 118வது சங்கீதம் தான் பஸ்காவின் நாட்களில் வாசிக்கப்படுகிற மிக முக்கியமான சங்கீதம். மிக முக்கியமான சங்கீதமாகிய அந்த பாட்டு, அதுல முக்கிய சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இது எப்போ தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட காரியம். தாவீது நாட்கள்ல சங்கீதமாகிய பாட்டு இந்த இடத்துல பாடப்பட்ட இந்த பாட்டை இப்ப நீங்க கொண்டு வர போகிறீங்க. ஏன்னா இந்த பஸ்காவின் நாட்கள் அவங்க பாடுகிற பாட்டு பாடுகிற நாட்களிலே அங்கு கிரியை நடக்கும். அதனாலதான் இந்த ஜனங்களை யாராலும் அடக்க முடியவில்லை. ஏன்னா இது புதுசா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, அது ஏற்கனவே அவர்களுடைய வாயில் இருக்கிறது. ஏற்கனவே அந்த துதி அவர்களிடத்தில் இருக்கிறது. ஏற்கனவே பஸ்காவின் நாட்களில் ஆயத்தமானவர்கள் இப்போ ரெகக்னிஷன் கிடைக்கிறது. இப்போ அது நேரடியாய் பார்க்கிறார்கள். இப்பொழுது நினைவாக நேரடியாக ஒரு சூழ்நிலையில காண்கிறார்கள். அதனால எல்லாரும் பாடக்கூடிய பாட்டாய் மாறுகிறது. ஆமென். புதுசா ஒண்ணும் உற்பத்தி ஆகலங்க. ஆனா ஏற்கனவே கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாசிங்க மறுபடியும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படுகிறவர் பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால், நல்ல கவனிங்க, பண்டிகை பலிகளை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளிலே கயிறுகளால் கட்டுங்கள், கயிறுகளால் கட்டுங்கள். இதுதான் நடக்குது இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆமென். அவர் உள்ளே வருகிறார், ராஜா உள்ளே வருகிறார், வாசலை திறவுங்கள் என்று சொல்லி அவர் மகிமையாய் உள்ளே வருகிறார். அந்த வாசலை திறவுங்கள் 118 வாசிங்க. அது எந்த வசனம்? நீதியின் வாசல். நல்ல வாசிங்க சத்தமா. நீதியின் வாசலை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, கர்த்தரின் வாசல் இதுவே. நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள், நீதிமான் இதற்குள் பிரவேசிப்பார்கள். ஆமென்.
அப்ப நீதிமான் இதற்குள் பிரவேசிப்பார், நீதியின் வாசல் அது, அதற்குள் பிரவேசிக்கிறவர் கழுதையின் மேல் கழுதை குட்டியின் மேல் வருவார் என்று சொல்லி ஏற்கனவே பஸ்காவின் நாட்களில் பாடப்பட்டாகிய அந்த பாட்டை இந்த நேரத்தில் இயேசு கூட வரும் பொழுது ஜனங்கள் ஆர்ப்பரிப்போடு பாடினாங்க. அதை தான் சொன்னார் இயேசு, நீ அடக்க வேண்டாம், ஏன்னா இந்த தீர்க்க தரிசனம் இப்ப நிறைவேறுகிறது, இந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறது, இதுல நான் தான் இந்த இடத்துல பிரவேசிக்க போகிறேன், ஏன்னா நீதியின் வாசலுக்குள் இதுவரைக்கும் ஒருவனும் பிரவேசிக்கவில்லை. எசேக்கியேலில் வாசிக்கிற பிரகாரம் அந்த வாசலுக்குள் ஒருவனும் பிரவேசிக்கல, இப்போ நான் அதற்குள் பிரவேசிக்க போகிறேன், ஏன்னா அதை சுதந்திரிக்க போகிறோம் நான், ஏன்னா பண்டிகை பலியாகிய நான் என் பிதாவினுடைய சமூகத்தில் நான் படைக்கப்பட போகிறேன். 500 வருஷங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட பண்டிகை பலி அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நகரமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் அதைத்தான் நம்மத்திலே சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் சாந்த குணமுள்ளவராய் அவர்தான் ராஜா என்று 3 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சகரியாவில் 9:9-10 வாசித்து பாருங்க, 3 விதமாய் சொல்லுகிறார். எப்படி ஒரு ராஜா உள்ளவரா? சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு. இல்ல 10ஆம் வசனம் வாசிங்க. எப்ராயிம் என்ற ரதங்களையும் எருசலேமின் என்ற குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வெள்ளம் இல்லாமற் போகும், அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். எப்படி வர்றாரு ராஜா? எப்படி வருவாராம்? அவர் முதல்ல சமாதானம் கூற வருகிறார். அவருடைய ஆளுகை எங்க இருக்குதா? இரண்டாவது ஒரு சமுத்திரம் கூட தொடங்கி மறு சமுத்திரம், ஒரு எல்லையிலிருந்து மற்றொரு எல்லை வரைக்கும், அந்த சமுத்திரத்தினுடைய மற்ற சமுத்திரத்தின் எல்லை வரைக்கும் அவருடைய ஆளுகை இருக்கும். மூன்றாவது நதி தொடங்கி, இல்ல அடுத்தது மூன்றாவது 11ஆம் வசனம், உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தில் விடுதலை பண்ணுவேன். அல்லேலூயா. 3 விதமா சார் ஒரு ராஜா என்ன செய்ய போகிறார்? சமாதானத்தோடு அவர் வரார். இரண்டாவது ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் அவர்தான் அரசு ஆளுவார். மூன்றாவது அடைபட்டிருக்கிற பாவத்தின் கிரியைகளில் அடைபட்டிருக்கிற குழியில் அடைபட்டிருக்கிறவர்களை தூக்கி எடுக்க தம்முடைய உடன்படிக்கையின் ரத்தத்தில் மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது 3ஐயும் செய்வார். இந்த சீயோன் குமாரத்திக்கு ஏற்ற ஒரு ராஜாவாகிய கழுதை குட்டில வராரு, அவர் செய்வார். இந்த தீர்க்க தரிசனம் சொன்னது அப்படியே நடந்தும் இனியும் நம்பிக்கையோடு இல்லாத இந்த இஸ்ரவேலுக்கு தன் கண்ணீர் விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கருமையான தேவஜன சாதாரண அதிகாரம் கிடையாது, சாதாரண வசனம் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிக்கும்படிக்கு அவர் ராஜா, சமாதான பிரபு, எப்படி சமாதானத்தை கொடுக்க வந்தார். அவர் ஒன்றும் ஆர்ப்பரிப்போடு வரல, எல்லா பட்டணத்தையும் அழிக்க வரல. அவர் சாதாரண சமாதானத்தின் செய்தியை சொல்லக்கூடிய அந்த வெள்ளை கழுதையின் மேல் வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். அந்த கழுதை வெறும் வெற்றிக்கு சமாதானத்துக்கு அடையாளமாய் சொல்லுவதற்காக ராஜா உபயோகிக்கிற அந்த குறிப்பிட்ட கழுதையை இயேசு உபயோகித்தார். ஏன்னா அவர் அதற்குள்ளே வரப்போகிறார். எருசலேமின் சமாதானத்துக்காக அவர் பாடுபட்டார். அவர் எல்லாருக்குள்ளும் ஒரு அன்பின் வல்லமையை வைத்து அதனுடைய மகிமையை காண்பிக்க ஆயத்தப்பட்டார். ஏன்னா அவருடைய ராஜ்யம் பிடிக்கிறது அல்ல, அவருடைய ராஜ்யத்தில் பட்டயத்தோடு போராடுகிறது அல்ல, குதிரைகளோடு யுத்த வீரர்களோடு போராடுகிறது, அது முடிந்து போகும் என்று சொல்லி சகரியாவில் சொல்லுகிறது. ஆனால் இயேசுவை பிடிக்க வந்த பொழுதோ பேதுரு அவசரப்பட்டான். பேதுரு என்ன செய்தான்? சகரியா 9:9 படி நடந்திருந்தா பொறுமையா இருந்திருக்க வேண்டிய அவசியத்துல இவர்தான் ராஜா என்ற அங்கீகாரம் இந்த இடத்துல நினைப்பு விட்டிருந்தா அது உண்மையா அதை செய்திருக்கிறார்கள் என்று நினைத்திருக்கிறார்களே, ஆனால் நிச்சயமா கிரியை செய்திருக்க முடியும். ஆனா இத்தனை தீர்க்க தரிசனம் நடக்கிறதுக்கு ஏதுவாய் அங்கு நடத்தப்பட்டு ஒரு ஆளுக்கு அதுதான் தீர்க்க தரிசனம் தெரியல, ஒரு ஆளுக்கு அதுதான் தீர்க்க தரிசனத்தின் வல்லமை வெளிப்பட்டா இருக்கிறது என்று தெரியவில்லை. எல்லாரும் செய்தார்கள், ஆனா இவர்களும் செய்தாங்க. ஆனா நல்ல கவனிப்பாங்க, இந்த ராஜா சமாதானத்தோடு வருகிறார் என்றால் அவர் உண்மையான சமாதானத்தை வெளிப்படுத்தினார். எப்போ? எல்லா நேரத்திலையும் வெளிப்படுத்த முடியாது. பிரச்சனை நேரத்தில் நீங்க சமாதானத்தை வெளிப்படுத்தினா அப்பதான் நீங்க சமாதானம். இப்போ எல்லாருமே சமாதானம் தான் பேர் வச்சிருக்கிறபடி சமாதானம் பேர் வச்சிருக்க, எப்பவும் சமாதானம் தான். அவங்க பிரச்சனை வரும் பொழுதுதான் சமாதானமா சந்தோஷமா என்னங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப எல்லாருக்குள்ளும் அந்த காரியம் இருக்கு. ஆனா இயேசு அன்றைக்கு என்ன செய்தா? பேதுரு கூட எழுப்பினா காதை ரைட்ட சாப் பண்ண, அவ்வளவு கிளியரா எப்படி ரைட் காதை வெட்டிட்டு முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். மிஸ் ஆயிருந்தா மண்டையே பிளந்திருக்கும்.
எடுத்து பட்டயத்தை எடுத்து சலக்குன்னு ஒரு அடி அடிச்சிருக்கானா எவ்வளவு கீழே காது மட்டும் சிப்ஸ் ஆயிருக்கு. யோசித்து பாருங்களேன். ஆனா இயேசு என்ன சொன்னார்? நீ இதோட முடிந்தது, இனிமேல் நீ பட்டயத்தை எடுக்க கூடாது. ஆமென். பட்டயத்தை எடுக்கிற பட்டயத்துல மடிந்து போவான். நாம தேவனுடைய ராஜ்யத்தை சுமந்திருக்க பட்டயத்தினால் அல்ல, ஆனா பட்டயத்தை வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில காரியங்கள் இருந்தது. அதனாலதான் குறிப்பிட்ட இடத்துல சொல்லுகிறார், இனி போதும், இனி எல்லா காரியம் முடிந்தது, இனி நீங்கள் பட்டயத்தை வைத்துக் கொள்ளுங்க, நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் செயல்பட ஆரம்பிங்கள்னு சொன்னார். அது வேற. ஆனா இந்த இடத்துல அவர் சொல்லுகிற காரியம், பட்டயத்தை எடுத்து மற்றொன்னை சேதப்படுத்துவதற்காக நீ உபயோகிக்க முடியாது. ஏன்னா நீங்க பலத்தினால் நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளல, தேவ ஆவியினால் ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள. ஆமென். அல்லேலூயா. கருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதைத்தான் சொல்லி காண்கிறார். ராஜா அந்த சமாதானத்தை ஏற்ற நேரத்தில் வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக சொல்லப்படுது, ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் யாரா இருந்தாலும் சரி அவன் ரட்சிக்கப்பட்டாக வேண்டும், அவனுடைய ரட்சிப்பு வெளிப்பட்டாக வேண்டும். ஏன்னா என்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறதோ அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையும் நடத்துகிறார். இயேசு மகிமை அடைந்த உடனே யார் முதல்ல ரட்சிக்கப்படுகிறார்? யாரு ரட்சிக்கப்படுறா? மகிமை அடைந்தவுடன், இயேசுவின் ரத்தத்தை பார்த்தவுடன். அது இயேசு அதுக்கு முன்னாடி இருக்கிற காரியம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். கர்த்தர் இரக்கம் உள்ளவர் என்பதை அவர் காண்பிக்கிறார். ஆனால் அவர்களும் ஒரே குலத்தில் சார்ந்த மக்களாகத்தான் இருந்திருப்பார்கள் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனா மற்ற காரியத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது இயேசுவின் ரத்தம் வந்தா தான் அந்த மகிமை அடைந்திருக்கார். ஏன்னா அவர் சிலுவையில் ஏற்றப்பட்டிருக்கிறார். அவர் கொடுத்து அவர் உயிரோடு கூட எழும்ப வேண்டும், அந்த வல்லமை இருக்கிறது, உண்மைதான். ஆனா அந்த ரத்தத்துல மகிமை அடைந்த அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்த காரியத்தை யார் கண்டுகொண்டா? போர்ச்சேகம். அவன் யாரு? ரோமரா, கிரேக்கரா? ரோமரா கன்ஃபார்மா? ஆனா அவன் புறஜாதியா? புறஜாதி. ஆமே. அப்ப நூற்றுக்கு அதிபதி ரோமனோ கிரேக்கனோ நல்ல ஆராய்ச்சி போய் வருங்க வீட்டுல. அவன் யார்? அவன் ஒரு புறஜாதி. அதை மட்டும் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படுகிறது இயேசுவின் ரத்தத்தை பார்த்து ஒரு புறஜாதி. அல்லேலூயா. ஒரு புறஜாதி கர்த்தத்தோட, அதாவது பூமியினுடைய ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் யார் இருந்தாலும் சரி, வெறும் யூத கலாச்சாரத்தில் யூத கோத்திரம் இஸ்ரவேல் சந்ததியா கோத்திரத்தார் மாத்திரம் அல்ல, அவருடைய ரத்தத்தை பார்க்கிற அத்தனை பேரும் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் அவர் தான் ராஜா, அவர் தான் அரசாளுவா, அவர் தான் கிரியை செய்யணும். அவன் ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான், இவர் மெய்யான தேவனுடைய குமாரன், இவரிடத்தில் ஒரு குற்றமும் நான் பார்க்கவில்லை. அல்லேலூயா. அவனை உடனே கர்த்தர் ரட்சிப்படைய வச்சிட்டார். என்னைக்கு அவன் இவர்தான் தேவகுமாரன் இயேசுவை ஒருத்தன் வாயினால் அறிக்கை பண்ணுகிறானோ அன்றைக்கு அவன் ரட்சிக்கப்படுகிறான். வாயினால் அறிக்கை பண்றான், ரட்சிக்கப்படுவான், நிச்சயமா ரட்சிக்கப்படுவான். ஆமென். சாதாரணமா சொன்ன அவன் ரட்சிப்பை கேட்கல. ஆண்டவரே என்னை ரட்சியும், நீர் என்னை பாருங்க, என்னை சேர்த்துக்கொள்ள, ஒன்னும் கேட்கல. இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கவில்லை, இவர் உண்மையான தேவகுமார். அவ்வளவுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கருமையான தேவஜனமே, இன்னைக்கு அந்த புறஜாதியாய் இருக்கிற ஒருவனை கர்த்தர் தொடுவதற்கு அவருடைய ரத்தத்தை வச்சுக்கிறேன்னா யாரும் அதுல இருந்து தப்பிக்க முடியாது. ரத்தத்தை நீ பார்த்தால் நிச்சயம் விடுதலை உண்டு. அதை உண்மையாய் பார்க்கணும். அது வேற ஒன்றாக, வேற உனக்கு சம்பந்தம் இல்லாததாக இருந்தா அது வேற. அப்ப கர்த்தர் அப்படித்தான் நடத்தினார். அதனாலதான் இவர்கள் எல்லாம் துதி பாடும் பொழுது இவர் விட்டு கொடுக்க சொன்னார். ஏன்னா இவர் சீஷர்கள் சொல்றாங்களா, அது வேற, அவர் அவர்களோடு கூட இருக்கார். மற்ற ஜனங்களும் பாட்டு பாடுறாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாட்டாகிய அந்த நாட்களில் உள்ள பஸ்காவின் நாட்களில் உள்ள அந்த பாட்டை அவர்கள் சங்கீதமாய் பாடிக்கொண்டே வருகிறார். எல்லாரும் பாடுறாங்க. ஆனா அடுத்த வாரம் அவங்களே தான் பாடுறாங்க, சிலுவையில் அறையும். ஆமென். அதே கூட்டம் தான் பாடுச்சு. யார் குருத்தோலையை தூக்கிட்டு வந்து ஓசன்னா சொன்னாங்க, அதே மனுஷன், அதே ஆட்கள், ஒரு சில பேர் அவரையே சிலுவையில் அறையும்படிக்கு சொன்னவர்களும் உண்டு என்று வேதத்தில் சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஆவியானவர் போனார். இந்த கழுதை போகிற பொழுது எல்லாம் வஸ்திரத்தை எல்லாம் பாருங்க, வஸ்திரத்தை போட்டது பார்த்தீங்க. அவங்களுக்கு இருக்கிற வஸ்திரமே 1-2 தான் இருக்கும். எல்லா ஜனங்களும் பெரிய பணக்காரர் கிடையாது. எல்லாரும் மிக பாரமானவர்கள், மிகவும் வேதனைக்குரியவர்கள். ஏன்னா அவரோடு கூட ஏதாச்சும் கிடைக்குமா, ஒரு ரட்சிப்பு, ஒரு மீட்பு இருக்குதுங்கிறதுனால, அவர்களுக்கு அனுதின வாழ்க்கை ஓடுங்கிறதுனால அதை எண்ணி வந்தாங்க.
பெருசா அவர் ரட்சித்து பாவத்தில் மன்னித்து எங்களை ஒரு ராஜ்யத்துக்கு கொண்டு போ அந்த நினைப்பு யாருக்குமே இல்லை. சீஷர்கள் கூட கொஞ்சம் குறையதான் வைத்திருந்தாங்க, பெரிய விசுவாசம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இப்படி இருக்கிற ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரங்களை போட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, இதுல வஸ்திரம் போட்ட நிறைய பேர் இருக்காங்க. பஸ்காவின் நாட்களில ஆலயத்துல சுத்திகரிப்புக்காக போகிறவர்கள் இருக்கிறார்கள். குறை கண்டுபிடிக்க கூடிய கூட்டம் இருக்கிறது. நாம எந்த கூட்டத்துல நிக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து கேட்டானா, நீங்கள் இருக்கிறதை போட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால், வசதி இருந்தால் நீங்கள் செயல்பட ஆயத்தமா இருக்கீங்களா? அது உங்க வஸ்திரம் ஒண்ணுதான் வச்சிருக்கலாம், அல்லது உனக்கு அதுக்கு பிற்பாடு ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்களுடைய மதிப்பு மிக்கதாக இருக்கலாம். உங்களுக்கு என்று வைத்திருக்க அந்த நேரத்தில் நீ ஒன்றை ஆயத்தப்படுத்தாமல் வந்திருக்கலாம். ஆனா இவர் வந்திருக்கிறாரே என்று சொல்லி சில பேர் அந்த வஸ்திரத்தை பிரிக்க ஆயத்தமானார். தங்களுடைய ஏதோ ஒன்று இருந்தால் அதை கொடுக்கவும் ஆயத்தப்படார். சில பேர் அவர்களுக்கு இப்படி செய்கிறார்கள் என்று பாஸ் பை ஆட்களாக பார்த்து கொண்டு போகிறவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு இயேசுவின் இடத்தில் வந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், இப்ப நீ கூட்டத்துல இருந்தால் நீங்கள் வஸ்திரத்தை போட ஆயத்தமா? இல்ல கூட்டம் ப்ரொசஷன் போகுது, நானும் ஒரு பார்வையாளராக நிற்க விரும்புகிறேனா? அல்லது அதை குறித்து ஒரு பட்டிமன்றம் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறேனா? இல்ல வேற ஏதாச்சும் சொல்றதுக்கு ஆயத்தமாய், அதை விமர்சனம் பண்றதுக்கு ஆயத்தமாய், எந்த கூட்டத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. இருக்கிறதையும் கொடுத்தவர்கள் எல்லாருமே கர்த்தருடைய மகிமையை பார்த்தார்கள். அவர்கள் பெயர்கள் எல்லாரும் வஸ்திரம் போடப்பட்ட பட்டியல் இருக்கு. யாரார் தனித்தனியாக சொல்லப்பட்டால் வஸ்திரம் போட்டவர்கள் என்றால் அவர்கள் இருக்கிறார். ஆமென். கருமையானவர்களை அவர்கள் கொடுத்தவர்கள் இருக்கிறதையும் கொடுக்க ஆயத்தமாக. இன்றைக்கு கர்த்தர் அதைத்தான் பார்க்கிறார். அவர் மகிமை அடைந்து ஆகிறதுக்கு முன்பதாக அவரை கர்த்தருடைய வல்லமை அங்கீகரிக்கிறதுக்கு ஏதுவாய் ஆயத்தப்படுத்தும் பொழுதே அவருக்கென்று கொஞ்சம் என்ன செய்தார்? துதிச்சாலும் அது மகிமையா மாறுச்சு, வஸ்திரம் கொடுத்தாலும் அது மகிமையா மாறுச்சு, அது எது சொன்னாலும் அந்த இடத்துல வரலாறு பதிமிக்க மாறிச்சு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உங்களையும் என்னையும் நாம் பாம் சண்டே, ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, கிறிஸ்துமஸ் நாட்களில் வந்து போகிற ஒரு சடங்காச்சார வாழ்க்கையில் இருக்கிறோமா? சடங்காச்சாரத்துக்காக சர்ச் அட்டெண்ட் பண்றவர்களா இருக்கிறோமா? எப்பொழுதும் இயேசுவோடு கூட அந்த கூட்டத்தில் ராஜாதி ராஜாவோடு கூட இணைந்து எது ஒரு துளி அவர் சொன்னாலும் செய்கிறதற்கு கொடுக்கிறதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த குருத்தோலை ஞாயில ஆண்டவருடைய சமூகத்துல யோசித்து பார்த்து அர்ப்பணித்து பாருங்க. ஆண்டவர் இடத்துல ஏனென்றால் அவர் ராஜா, அவர் மகிமையுள்ளவர், அவர் மகத்துவமானவர், எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், அந்த எதிர்பார்ப்பின்படி அவர் நிச்சயமாய் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய மகிமை வெளிப்பட்டது. அதனாலதான் அந்த இடத்துல சிலுவையில் எழுதப்பட்டது, இவர்தான் இஸ்ரவேலுக்கு ராஜா, நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா என்று சொல்லி எழுதப்பட்டது. இதுவரைக்கும் கொடுக்காத அந்த அங்கீகரிப்ப கடைசி சிலுவையில கொடுக்க வேண்டும் என்ற கட்டளையின்படி அந்த அங்கீகரிப்பு கொடுத்தது. ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங் ப்ரொசஷன். அவருக்கு ஹோலி வீக்னுடைய ஸ்டார்ட் பாயிண்ட் இந்த இடத்துல. அவர் ராஜா என்பதுக்குடைய அடையாளம், அதை நிறைவேற்றி முடிக்கிறது சிலுவையில. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் பார்த்து கேட்கிற, நாம் அர்ப்பணிக்கிறதுக்கு ஆயத்தப்படுகிறோம். நான் ஏதோ ஒண்ணு வரோம், ஏதோ ஒண்ணு காரியத்தை சொல்லி செபித்து செயல்பட்டு கர்த்தர் எதை கொடுத்தா வாங்கிட்டு போறோம். ஆனா நாம் ஆண்டவருக்கு என்ன கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோம், என்னத்தை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறோம். அந்த ஜனங்களுடைய அர்ப்பணிப்பு கொஞ்சம் இருந்தது, அது கூட கர்த்தருக்கு மகிமையாய் அந்த இடத்தில் காணப்பட்டது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட எல்லாவற்றிற்கும் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் அது கிரியை காண்பித்தார். அப்ப ஒரு யூத பார்வையின்படி ராஜாவினுடைய காரியம் எப்படி இருக்கிறது? கழுதை குட்டியின் மேல் வருவார் என்று தீர்க்கதரிசியின் சகரியா மூலமா எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை யூதர்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. அப்ப யூதருடைய பார்வையின்படி இன்றைக்கு இயேசு எப்படி உள்ளே போகிறார், அது அப்படியே நடக்கிறது. ஆனால் யூதர்களுடைய பார்வை இனியும் விலகாதபடிக்கு இருக்கிறது. ஏனென்றால் யூதனுடைய பார்வையின்படிதான் அது நடக்கிறது. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அங்கீகரித்தார்கள். அதே அங்கீகாரம் இந்த நேரத்தில் நடக்கும் பொழுது கொடுக்க முடியவில்லை. கருமையானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் பார்க்கிறோம், கேட்கிறோம், போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? தேவனுடைய சபைக்குள்ளே அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? அதைத்தான் இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார். அந்த கூட்டத்தினுடைய அர்ப்பணிப்பு
ஏதோ முடிந்ததை அவங்க பண்ணாங்க. குருத்தோலை எடுத்து அசைத்தாங்க, வஸ்திரத்தை கொடுத்தாங்க, கூடவே போனாங்க, ஆர்ப்பரித்தாங்க, துதியையும் செலுத்தினாங்க. அது வரைக்கும் இல்லாத ஒரு துதி அன்றைக்கு தான் ஸ்டார்ட் அவருக்கு ஆனது. அது வரைக்கும் யாராச்சும் துதிச்சாங்களா? போகும்போது இல்ல. அது வரைக்கும் யாரும் துதிக்கல. அது வரைக்கும் ஸ்தோத்திர பாட்டை பாடி போகலான்னு அவர் கெத்செமனேக்கு வரும் பொழுது ஸ்தோத்திர பாட்டை பாடி வந்தாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனா மற்ற இடங்களிலே அவர் பாடல்களை பாடி கூட்டிக் கொண்டு போனா எங்கேயும் சொல்லப்படும். இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் தேவனுக்கு ஏற்ற துதியை உண்மையான குமாரனுக்கு செலுத்தினாங்க. அல்லேலூயா. இதுதான் அவர் பெற்றுக்கொண்ட முதல் துதி பலிகள். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் பலி செலுத்தப்பட போகிற ஆடு இவர்தான் பலி செலுத்தப்பட போகிறது. பிரதானமான பலி. சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்ட என்ன பலியா? பண்டிகை பலி. அப்ப அந்த பண்டிகை பலி செலுத்தப்படுகிற லேவியராகமம் 7 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கிற அதற்கேற்ற பிரகாரத்தோடு அவர் உள்ளே பிரவேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இயேசு உள்ளே வரும் பொழுது வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், இப்பொழுது மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிக்கிறார். அல்லேலூயா. அங்கே அதுதான் கர்த்தர் நடத்தி காண்பித்தார். அந்த சங்கீத பாட்டினுடைய ஒரு பகுதி அந்த இடத்துல நடத்தப்பட்டது. ஏனென்றால் மகிமையின் ராஜா இப்பொழுது பிரவேசிக்கிறார். அவர் சார்ந்த குணம் உள்ளவராய் மரியின் மேலும் மரிய குட்டியின் மேலும் அவர் கடந்து வருகிறார். ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். இதோ இஸ்ரவேலின் ராஜா இப்பொழுது வாசல்களுக்குள் பிரவேசிக்கிறார். அந்த வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுகளே உயர்த்தப்படுங்கள். ஏனென்றால் இப்பொழுது அந்த மகிமையின் ராஜா வருகிறார். அவர் உள்ளே வருவார், அதை ஆளுகை செய்ய போகிறார். அவர் உள்ளே வரும் பொழுது அவர் அந்த இடத்துல தான் அதிகாரம் எடுத்தார். ஏன்னா அவர் ராஜா. அந்த ராஜாவினுடைய சமூகத்துக்கு முன்பாக சீயோன் குமாரத்தின் மதிலுக்குள் நிற்கிற வெறுக்கிற வேண்டாத காரியங்களை செய்கிற எல்லாத்தையும் சாட்டை எடுத்து பிடித்தார். ஏன்னா அவர் அந்த ஆலயத்துக்கு ராஜா. அவர் அந்த ஆலயத்துக்கு தகுதி உள்ளவர். அவர்தான் மரியின் மேல இப்ப சகரியா சொன்னபடி தீர்க்க தரிசனத்தின்படி நிறைவேறுகிற ஒரு ஆடாக பலி செலுத்தப்படுகிறவராக அவர் பண்டிகை பலியாக உள்ளே பிரவேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்துல அவர் எப்படி அவர் அந்த இடத்தை விட்டு கொடுக்க முடியும்? அது வரைக்கும் விட்டு கொடுத்தார். அது வரைக்கும் அவர் காடி துப்புனாங்க, வேண்டாம் செஞ்சா, என்னென்னமோ செஞ்சா, எல்லாத்தையும் விட்டார். ஆனா இப்போ ஆலயத்துக்குள்ள அவர் பொசிஷன் எடுக்க வருகிற நேரத்துல யார் இருந்தாலும் அதுதான் நடக்கும். ஆமென். அதுதான் சொல்ல மகிமையின் ராஜா அவர் ஆளுகை செய்யும் பொழுது, பிரதானமான இயேசு ராஜா மீண்டும் வருகிற பொழுது, அவர் பொசிஷன் எடுக்க வரும் பொழுது நிச்சயமாய் பயங்கரமா இருக்கும். நிச்சயமாய் பயங்கரமா இருக்கும். இது ஒரு சாம்பிள். அந்த இடத்துல இருக்கிறத காண்பித்தார். அது வரைக்கும் ஆலயை செய்து கொண்டிருந்த, ஆலயத்தை பிடித்துக் கொண்டிருந்தவர்கள், ஆலயத்துக்குள்ள அதுல வருமானத்தை எடுத்துக் கொண்டிருந்தவர்கள், எல்லா மக்களையும் பயமுறுத்தி வாங்க வைத்து ஆலயத்தில் வருமானத்தை பெருக்கிக் கொண்டிருந்தவர்களை இதுவரைக்கும் விட்டுவிட்டார். ஆனா இப்பொழுதோ அவருடைய நேரம் வந்து விட்டது. அவர்தான் அந்த வாசலுக்குள் பிரவேசித்திருக்கிறவர். வேற ஒருவன் அந்த கோல்டன் கேட் என்று சொல்லப்படுகிற அந்த வாசலுக்குள் வரவில்லை. அந்த வாசலுக்குள் இந்த கழுதை குட்டி தான் வந்திருக்கிறது. அப்படியானால் இவர்தான் அந்த மகிமையின் ராஜா. இவர்தான் ஆயத்தமாக்கப்பட்டவர். இவர்தான் பலி செலுத்தப்பட போகிறவர். இவர்தான் அந்த பண்டிகை பலியாக நிற்கிறவர். இவரே அதற்குரிய பிரதானமானவர் என்று சொல்லி அவர் வந்து அந்த நேரத்தில் இருக்கிற எல்லா சீர்குலைவுகளையும் எடுத்து போட்டு சுத்திகரித்தார். நல்லதாய் கவனித்து பாருங்கள். எருசலேமே கூட்டம் கூடியிருக்கிறது. ஏறக்குறைய 2.5 லட்சம் பேர் அந்த இடத்துல அந்த நாளில் இருந்திருக்கலாம் என்று சொல்லி கணக்கு சொல்லுகிறது. அப்ப அவ்வளவு பேர் இருக்கக்கூடிய அந்த எருசலேம் முக்கிய மைய பகுதிகளில் எல்லா அரண்மனை வாசிகளும் அந்த இடத்தில் நிற்கிற பொழுது, வாசல்களுக்கு முன்பாக குதிரை படைகளோ மற்ற படைகளின் வீரர்களோ ரோம போர் சேவர்களோ நிற்கும் பொழுது இயேசு இந்த கழுதை குட்டியின் மேல் வருகிறது. ஒரு அற்ப காரியம். ஆனால் அவர் ஆலயத்தில் எடுக்கிற பொறுப்பு மிக உயர்ந்த பொறுப்பு. ஹல்லேலூயா. அவர் வந்தது சாதாரணம். ஆனால் இந்த இடத்துல நின்று சாட்டை எடுக்கும் பொழுது அவர் யார் என்று தெரியுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அதை தான் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை எல்லாவற்றுக்கும் மேல் அவர் ராஜரீகம் செய்யும்படிக்கு தாவீதின் சிங்காசனத்தை பிடிக்கும்படிக்கு கடந்து வருகிற மகிமை.
சீயோன் குமாரத்தி, சீயோன் தாவீதினுடைய நகரம். அந்த தாவீதினுடைய நகரம் இத்தனை நாள் பாழாய் போனது. ஆளுகை செய்ய மற்றவர்கள் வெளியிலிருந்து வந்து ஆளுகை செய்து கொண்டதால் யூதர்கள் இருந்தார்கள் பெயருக்கு. ஆனால் அவர்களிடத்தில் ஏதோ ஒரு குறிப்பான காரியம் மட்டும் அவர்களுக்கு அதிகாரமாய் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் முக்கிய பொறுப்பு, முக்கிய அதிகாரம் எல்லாம் மற்றவன் கையில் இருந்தது. ஆனால் தாவீதினுடைய நகரம் மற்றவன் கையில் இருக்கும் பொழுது இயேசு தாவீதினுடைய சந்ததி, அவர்தான் புத்திரர், அவர்தான் குமாரன், தாவீதின் வேர் அவர்தான். இன்றைக்கு இந்த வேர் முக்கியமான பகுதியாக, இதுவரைக்கும் அவருடைய வம்சத்துல அவருக்கு தலை தூக்க ஆள் இல்லை. இதுவரைக்கும் தாவீதினுடைய வம்சத்துல எல்லாரும் வந்து போனவர்களாக இருந்தார்கள். ஏறக்குறைய 3000 ஆண்டுகள் அப்படியே போகிறதுக்குரிய காரியங்கள் தான் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு சொல்லுகிறார், இயேசு நடந்து வந்த அந்த நாளிலே, இயேசு ஆலயத்துக்குள் வந்த நாளிலே தாவீதின் வேர் இப்பொழுது ஆளுகை செய்யப்படுக்கு புறப்படுகிறார். இன்றைக்கு வரைக்கும் இல்லாத விமோச்சனம், இன்றைக்கு வரைக்கும் இல்லாத அந்த எருசலேமினுடைய ஒரு விமோச்சனத்தை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் அன்றைக்கு சபைக்குள் இறங்கினார். அன்றைக்கு சொன்னார், நான் வந்தது நீங்கள் ஆர்ப்பரித்த ஆர்ப்பரிப்பு கேட்டு நான் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்திருக்கல, நான் கண்ணீரோடு தான் உள்ளே வருகிறேன். ஏன் எருசலேம் இன்றைக்கும் என்னை அறியாமல் இருக்கிறது. நான் செய்த காரியங்கள் இந்த தீர்க்க தரிசனத்தின்படி நடந்து நிறைவேறின எல்லா சம்பவங்களும் ஒரு படியாக நடந்த பொழுதிலும் கூட நீங்கள் இனியும் நம்பவில்லை என்று சொல்லி தூரத்தில் இருந்து பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிகையிலும் நீ என்னை நோக்கி பார்க்காதபடிக்கு உன் இஷ்டப்படி இருக்கிறபடியினாலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இந்த நகரம் அப்படியே தரை மட்டமாக போகுதுன்னு சொன்னார். அந்த ஆலயத்துக்குள் அவர் எடுத்த சான்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தினுடைய மகிமை முற்றிலும் போனது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இன்றைக்கு வரைக்கும் இல்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே நடந்தேறிச்சு. அன்றைக்கு அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவர் சொன்னார். இன்றைக்கு நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம பார்க்கிறோம். ஆமென். அன்றைக்கு தீர்க்கதரிசியாக சகரியா சொன்னார், ஜனங்க கேட்டாங்க, ஆனா ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா நிறைவேறினது. நிறைவேறின அன்றைக்கு யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா சீஷர்கள் நிறைவேறின பிற்பாடு, அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தாங்க. நிச்சயமாய் நம்பினார்கள், இவர்தான். ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் இது எல்லாவற்றையும் கணக்கு போட்டு பார்க்கிறோம். நீங்களும் நானும் நம்புகிறோமா? நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்கிறோமா? நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருந்தால் கர்த்தர் நம் மத்தியில வருவார், நம்முடைய ஆலயத்துக்குள் வருவார். நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம். வாசலே நீங்கள் திறவுங்கள். உங்கள் வாசல் திறக்கப்பட்டிருக்கட்டும், உங்களுடைய இதய கதவு திறக்கப்பட்டிருக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே அவர் கடந்து வருவார். அவர் சாந்த குணமுள்ளவராய் சமாதானமாக கடந்து வருவார். அவருடைய மகிமை ஒரு முனை தொடங்கி இளையோர் முனை வரைக்கும் இருக்கும். அவருடைய ராஜரீகத்தின் வல்லமை தண்ணீர் இல்லாமல் குழியில் அடைக்கப்பட்டிருக்கிற நம்மை அவர் தூக்கி ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ள போகிறார். இது தேவன் நமக்கு செய்திருக்கிற காரியம். அது இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இனியும் நிறைவேற ஆயத்தமாயிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செவி கொடுத்து நாம் ஆயத்தப்படுவோமே ஆனால் நிச்சயம் ராஜா உங்களுக்குள்ளும் வருவார். வாசலே, நீங்களும் திறந்து காத்திருங்கள். நீங்களும் ஆண்டவருக்கு செவி கொடுத்து காத்திருங்கள். நீங்களும் நான் ஆயத்தமாய் இருக்கிற வேளையில் உங்களுக்கும் எனக்குள்ளும் இயேசு ராஜா மீண்டும் வருவார். ஆயத்தமாய் இருக்கிறோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே, இஸ்ரவேலின் நம்பிக்கையே, பூமி அனைத்துக்கும் ராஜா, நேரங்கள் மத்தியில கடந்து வா. இந்த சித்தம் செய்ய எங்களை ஆயத்தப்படுத்தும். நாங்கள் எங்கள் வாசலை திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உம்முடைய வார்த்தைக்கு நேராய் திறக்கப்பட்டிருக்க, உம்மை துதித்த துதிக்கு நேராய் திறக்கப்பட்டிருக்கிறது. உம்மை பண்டிகை வழியாய் கொடுத்திருக்கிறார்களே, அதற்கு நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அவர் சொன்னார், அவருடைய ரத்தத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டார், நான் என்னுடைய சரீரத்தையும் என் ரத்தத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் பார்க்க போகிறீர்கள், அதுதான் உங்களை மீட்கிற ரத்தமாய் இருக்க போகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உன்னை நேசிக்கிற ஒரு கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் அர்ப்பணிக்கவில்லையா? இதுவரைக்கும் ஒருவேளை ஏதோ கடமைக்காய் சபைக்கு வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறீங்களா? சபையினுடைய முக்கிய காரியம் உணர்வு இல்லாமல் இருக்கிறோமா?
அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு, செயல்பட முடியாதபடிக்கு நிற்கிறோமா? ஏதோ வந்தான் போட மட்டன்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறோமா? சகோதரனே, சகோதரியே, இயேசுவோடு கூட நடந்து போய் கொண்டிருக்கிற நேரம், இயேசுவோடு கூட இருக்கிற இந்த நேரத்தில் எப்படி போக முடியும்? இந்த நேரம் கர்த்தருடையது. இந்த நாள் கர்த்தருடைய நாள். சங்கீதம் 118 சொல்லுகிற இந்த நாள் கர்த்தருடைய நாள், இதில் மகிழ்ந்து களி கூற கடவோம். பண்டிகை வழியை கொண்டு வந்திருக்கிறபடினாலே நீ காத்திருக்க வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே, வெறும் இந்த நாட்களில் நான் காத்திருந்தது மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற அந்த கிருபையை தாரும், அந்த வல்லமையை தாரும், அந்த பலனை எனக்கு தாரும், அந்த சத்துவத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் என்னை மீட்டுக் கொள்ளும், என்னை புதிதாக்கும் ஆண்டவரே, புதிய சிருஷ்டியா என்னை மாற்றும் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும், ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உண்மை கடந்து வருகிறது. சகோதரனே, சகோதரியே, அவருடைய மகிமை வல்லமை இந்த நாளில கிரியைகளை நடப்பிக்கிறதுக்காக ஆயத்தப்படுகிறது. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வாளாகாமல் தலையாகுவாய், கீழாகாமல் மேலாக போகிறாய். உன் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார், உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரிடத்தில், அப்பா, நம்முடைய சமூகத்தில் என்னை நான் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை புதுமையான அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படி என்னை ஆயத்தப்படுத்தும். சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவாய் கண்ணீர் வடித்து மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியம் செய்வார். நீ உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, மற்ற காரியங்களுக்காக அழுகி, ஆனால் ஆண்டவருக்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணு, ஆண்டவருக்காக சந்தோஷப்படு, ஆண்டவர் உன்னை ரட்சித்ததற்காக மனம் மகிழ்ந்து ஆண்டவரை துதி. நீங்க மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. இன்றைக்கும் ஆண்டவரை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை இறங்கும். ஆண்டவரே, ஏதோ நாங்கள் வந்து போனோம் என்று சொல்லி இனி நாங்கள் செயல்படாதபடி, ஆண்டவரே, ஒரு வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மகிமை விளங்க கர்த்தர் கிரியை செய்வீராக, உம்முடைய அற்புதம் நடப்பதாக, ஆசீர்வாதம் ஊற்றப்படுவதாக, ஒரு மகிமை வெளியரங்கமாகட்டும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிற துதியினால எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும், தெய்வீக மகிமை காணப்படட்டும். உம்மை பார்க்கிறவர்கள், உம்மை சொன்னவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். உம்முடைய வார்த்தையை பேசுகிறவர்கள், உம்முடைய அன்பை சொல்லுகிறவர்கள், நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார். நாங்களும் ரட்சிப்பட மென்மேலும் நாமத்தை எப்பொழுதும் சொல்ல ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, எந்த நேரமும் நாங்கள் சொல்ல ஆயத்தப்படுத்தும். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் அப்படி உம்மை போல் மாற்றி சமூகத்தின் வல்லமையினால் இன்னும் இணைத்து வழிநடத்தும். உடைய திருக்கரத்தலங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். வந்த அத்தனை பேர் மேலும் உடைய ஆசீர்வாதம் பழகி பெறுவதா உடைய நாமத்துக்குள் எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.